பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத சாண்ட்ரா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க பார்வதிக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த பால் டாஸ்க் நடந்தது. பால் டாஸ்கில் பார்வதி அண்ட் கமருதீன் ரொம்ப கேவலமாக பண்ணாங்க. 2 பேர் மேலேயுமே ஈக்குவல் தப்பு இருக்குது. ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா 2 பேருக்குமே கொடுக்கணும். ஏன்னா முதல்ல அவரை அடிக்கிறது பார்வதியை தான் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்குள்ளே சண்டை போயிட்டுருக்கு. அந்த டைமில் அவரை நீங்கள் அடிக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. இவங்க தான் அவர் பால்ஸை எட்டி பார்த்தார் அப்படின்னா இவங்க உடனே அவரை அடித்தாங்க. அப்போ அவருக்கு அந்த கோபம் இருந்தது. அவரும் உடனே வேர்ட்ஸ் விடுறது, அவங்களோட பேஸ்கெட்டை தள்ளி விடுறது அப்படின்னு அவர் பண்ணுறாரு. இவங்களும் அடிக்கிறாங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. டிக்கெட் டு ஃபினாலேயில் கூட இவ்வளோ மோசமாக ஒருத்தரால் சண்டை போட முடியும் அப்படின்னா அவங்க 2 பேர் தான். ஸோ ரெட் கார்டு கொடுக்குறோன்னா 2 பேருக்குமே கொடுக்கணும். ஏன்னா பார்வதி ட்ரிகர் பண்ணுறாங்க, பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறாங்க. அடிடா, என்ன அடிக்க வரியா, என்ன அடிச்சு பாரு அப்படின்றாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் கமருதீனை ஈஸியாக ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நீ என்ன அடிச்சிருவியா அப்படின்னு கேட்டால் ஆமாண்டி பொண்ணதான் அடிப்பண்டி என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எகிரிட்டு வர பர்சன். ஸோ தெரிஞ்சே ஒன்று அவன் என்ன சொல்லிட்டான், டிக்கெட்டு ஃபினாலேயில் நான் அடிக்கக்கூடாது. அவர் கமருதீன் சொல்லியிருப்பார் இல்லையா, ஒரு டாஸ்க் கொடுத்தார்லையே சேதுனா, நான் அடிக்கலனாலும் பரவாயில்ல இவங்க டிக்கெட்டு ஃபினாலே அடிக்கக்கூடாது அப்படின்னு போது கம்ரு சொல்லிட்டான். ஸோ கம்மு வெளியே போகணும், ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகணும். இல்லை அவன் டிக்கெட்டு ஃபினாலே அவன் அடிக்கக்கூடாதுன்னா அவன் இந்த மாதிரிலாம் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்வதி ட்ரிகர் பண்ணுறாங்க. பட் கமருதீனுக்கு புரிய வேண்டாமா, அவன் நம்மளை புல் பண்ணுறா, அவள் இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவான்னு அவருக்கு தெரியும். அப்போ அவர் அதை அமைதியாக போகணும். அதை விட்டு அவரும் வேர்ட்ஸ் விடுறது, ரொம்ப அக்ரெசிவாக போகிறது, இதெல்லாம் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. அப்போ இதை இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் சாண்ட்ரா போய் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்வதியை. ஐயோ, இப்படி ஒரு பர்சன் உனக்கு உள்ளேயே தெரிஞ்சதுனால பரவாயில்ல, வெளியே போய் மேரேஜ் அப்படிலாம் யோசிக்கவே யோசிச்சிடாது. இவன் எவ்வளோ இதாக நடந்துக்கிறான் பார்த்தியா, அவனை பார்த்தா பயமாக இருக்கான். சாண்ட்ராக்கு கமருதீனை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கான். அவன் இன்னைக்கு உன்னை இப்படி பண்ணுறது எல்லாரையும் பயம் காட்டுற மாதிரி இருக்குது. யாராவது அவன்கிட்ட வந்தால் அடிப்பேன்றதுக்காக தான் பயம் காட்டுறான். சாண்ட்ராக்கு ஒரே விஷயம் தான், டிக்கெட்டு ஃபினாலே கமருதீன் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கலி அவன் ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ அவனை மென்டலி வீக் ஆக்கணும். எப்படி நம்மளோட சபரியை அந்த ஒரு பாட்டில் டாஸ்க்கை வச்சு 1.5 வாரம் அவரோட கேமே காலி பண்ணாங்களோ அந்த மாதிரி இதை சொல்லி அவனை காலி பண்ணும். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கமருதீனை பற்றி தப்பாக சொல்லி அவனோட கேம் பிளேவை காலி பண்ணும். இல்லை அவன் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகணும், டிக்கெட்டு ஃபினாலே அவன் அடிக்கக்கூடாது. இதுதான் இவங்க ஸ்ட்ராட்டஜி. அதை 2 பேரும் சேர்ந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. பட் ஹவுஸ்மேட்ஸ் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கமருதீன் பண்ணது நான் சரின்னு சொல்ல, கமருதீன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் அதை பார்வதி தான் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவரை ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. அவன் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான். சபரி அன்னைக்கு ஷூ போட்டு காலில் மிதிச்சது, மச்சான் நீ பண்ணது தப்பு மச்சான், ஒரு பொண்ணோட காலில் இப்படி மிதிக்கக்கூடாது மச்சான் அப்படின்னு சொல்கிற அதே கமருதீன் இன்னைக்கு அந்த பொண்ணை போட்டு சுற்றி எடுத்தாரு. பார்வதியை போட்டு இப்படி தள்ளி விடுறாரு, அப்படி தள்ளி விடுறாரு. பார்வதி உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க தான், ஆனால் அதுக்காக நீங்கள் அவங்க எல்லை மீறி அவங்க கிட்ட அவங்கள மோசமாக ஃபிசிக்கல் வைலன்ஸ் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு கமருதீன். ஆனால் இதில் சாண்ட்ரா ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்களேன், இப்படிப்பட்ட என் தங்கச்சியாக இருந்தால், இப்படிப்பட்ட ஒரு அஃபெக்ஷனில் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான்னா நான் வேண்டான்னு சொல்லுவேன். அவன் ரொம்ப தப்பாக நடந்துக்கிறான், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நானும் பிரஜினும் இருக்கோம். ஸோ பிரஜின் எனக்காக எப்போதுமே நிற்பான், என்ன சண்டை வந்தாலும் என்னை விட்டு கொடுத்தாம நிற்பான். ஆனால் இவன் எப்படி இருக்கான் பாருன்னு. மேடம், நீங்கள் தானே மேடம் பிரஜின் அண்ட் திவ்யாவை சேர்த்து வச்சு தப்பாக பேசிகிட்டு இருந்தீங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹார்ட், ஆனால் அந்த ஹார்ட்டே பிரஜின் உடைச்சிட்டான், அவன் வேறு யாருக்கோ ரூட் விட்டுட்ருக்கான் அப்படின்னு நீங்கள் தானே மேடம் சொன்னீங்க. பிரஜின் சாண்ட்ரா கல்யாணம் ஆகி குட்டி போட்டு நீங்கள் வாழ்க்கையை பாதி வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. ஆனால் வாழ வேண்டிய பொண்ணு திவ்யா மேலே தப்பான பேரை சொன்னதே சாண்ட்ரா தானே. 2 பேருமே அந்த கேரக்டர் டாஸ்கில் அவங்க சும்மா அவங்களோட கேரக்டர்ஸை பற்றி பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக நெக்லஸை பார்த்துட்ருக்காங்க. ஸோ தூங்காமல் இருக்கும்போது எதையோ பற்றி பேசி சிரிச்சா கூட என்னை பார்த்து வெறுப்பேற்றணுன்னே சிரிக்கிறா, எல்லாரும் என்னை பார்த்து கேவலமாக நினைக்கிறாங்க, உன் புருஷன் அவ கூட கடலை போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க, அவ இதெல்லாம் தெரிஞ்சே பண்ணுறா அப்படின்னு சொன்னீங்களே. திவ்யா மேலே தேவையே இல்லாமல் கத்துனீங்களே. திவ்யா தப்பே பண்ணலைனாலும் அவங்களுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு இது வரைக்குமே திவ்யாவுக்கு தெரியாது. நீங்கள் பிரஜின் மேலே பொசசிவ் ஆகி தான் திவ்யா இப்படி கத்துனீங்கன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் பற்றி நீ பேசலாமா? இப்போ நம்ம 24/7 லைவ் பார்க்குறோம், நமக்கு தெரியுது யார் தப்பாக இருக்காங்க, சாண்ட்ரா ஒரு விஷயத்தை எப்படி தப்பாக பார்க்குறாங்க. மேபி நம்ம வெறும் 1 hour எபிசோட் மட்டும் பார்த்தா ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, ஆமாம் சாண்ட்ராக்கு அவள் புருஷனை பற்றி தெரியும், அப்போது அவன் ஏதோ தப்பாக பண்ணுறான், திவ்யா கூட சேர்ந்து அவன் தப்பு பண்ணுறான்னு அவன் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி திவ்யாவோட லைஃப்பை காலி பண்ணுறீங்க. நீங்கள் புருஷன் பட்டாட்டி இன்னைக்கு அடிச்சுக்குவீங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவீங்க. ஆனால் அந்த பொண்ணோட பேரை ஸ்பாயில் பண்ணது நீங்கள் தானே. ஆனால் நீங்கள் இன்னைக்கு பார்வதிக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா இந்த ரிலேஷன்ஷிப் நல்லதில்லை அப்படின்னு. அப்போது ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே இந்த கேமில் திவ்யாவை தப்பாக காட்டணுன்றதுக்காக அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ணீங்களே சாண்ட்ரா, நீங்கள் இதை பற்றி பேசலாமா? அண்ட் திவ்யா அவங்கெல்லாம் என்ன பேசினாலும் மக்களுக்கு தெரியும் திவ்யா யார் அப்படின்னு. ஆனால் திவ்யா
அவ்வளோ அழகாக விளையாண்டாங்க செல்லக்குட்டி. எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் டு ஃபினாலியில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க ஒரு 4 நபர் அப்படின்னா திவ்யா, அரோரா, சுபிக்ஷா அவங்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. சபரி எல்லாம் தன்னோட கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று வந்து இவங்க சுபிக்ஷா அண்ட் அரோரா கடைசி வரைக்கும் நிற்கும்போது அவங்க 2 பேரும் ஒரு பாயிண்டில் கீழே ஃபஸ்ட்டு விழுந்துட்டாங்க. அரோராலாம் விழுந்த உடனே ஓடி வந்து அவங்க காலில் இருந்த ஷூ சாக்ஸ்லாம் கலட்டி விட்டு, சுபிக்ஷாவுக்கு ஷூ சாக்ஸ் கலட்டி விட்டு, அரோராக்கு ஒரு போனிடெயில் கூட அவங்களால கையே தூக்க முடியல. ஸோ அவங்களுக்கு போனிடெயில் போட்டு விட்டு, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அவ்வளோ அஃபெக்ஷனோட பார்த்துக்கிறார். அவர் நினச்சிருந்தாருன்னா அவரோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு, நான் அடுத்த நாள் டாஸ்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எந்திரிச்சிட்டு வரலான்னு போகணும். லைக் நம்ம எல்லாருமே நம்மளை பற்றி தான் யோசிப்போம். பட் அந்த மனுஷன் அதையும் தாண்டி அவங்க ஆப்போனன்ட் பற்றியும் யோசிக்கிற மனசு இருக்கு இல்லையா, வேற லெவல். இப்படிலாம் நம்மளால பார்க்கவே முடியாது. அதனால தான் என்னமோ இனிஷியல் டேஸ்லேருந்தே எல்லாமே நமக்கு பார்க்க வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஸோ சபரி சூப்பரான பர்சன். அரோரா பயங்கர ஸ்போர்ட்டிவ். அந்த ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது 100% கொடுக்குறாங்க. அடுத்த செகண்டே இப்போ அரோராக்காகட்டும், விக்கல், சபரி, சுபிக்ஷா எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. ஆனால் கேமுன்னு வரும்போது சுபிக்ஷாவை ஃபஸ்ட்டு காலி பண்ணது அரோரா கிட்ட இருக்க கோல்டன் பால்ஸை விக்கல்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அவரை டிஃபெண்ட் பண்ணி அவனுக்கு பிளாக் பால் கொடுக்கணும் அப்படின்னு கேம் விளையாடுறாங்க. அண்ட் இவங்க கிட்ட அரோரா கிட்ட ஒரு பிளாக் பால் இருந்தால் அதை கரெக்டாக கொண்டு போய் சபரி கிட்ட கொடுக்கணும். அவன் என்னதான் எனக்காக ஹெல்ப் பண்ணும், கேம் வைஸ் பார்க்கும்போது நான் அதை யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் பாலை கொண்டு போய் அவருக்கு போடுறாங்க. ஸோ சூப்பராக கேமுன்னு வரும்போது எந்த இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் கேமாக பார்க்குற புரிதல் அரோரா கிட்ட நல்லாவே இருக்குது. அண்ட் சுபிக்ஷா ஹார்ட் ஒர்க்கர், பயங்கரமான ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். ஆனால் அந்த பொண்ணு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். நேற்றே பார்த்துருப்போம், அவ்வளோ நேரம் நின்னாங்க. அவங்க ஒரு கேப்டன்சி டாஸ்கில் அவங்கள நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே சாண்ட்ரா, பிரஜின், பார்வதி எல்லாரும் வேணும்னே சுபிக்ஷா கிட்ட இந்த ராடெல்லாம் எடுத்து அவங்க அன்னைக்கு அழுதாங்க. ஃபர்ஸ்ட்டு வெளியேறினது சுபிக்ஷா தான். ஆனால் அதுக்கு இன்னைக்கு சுபிக்ஷா யாருன்றதை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் நின்று கடல் அரசனோட பொண்ணு சுபிக்ஷா அப்படின்றத காட்டிட்டாங்க. அடுத்ததாக நம்ம திவ்யாவெல்லாம் என்ன சொல்கிறது, அவள் ஒரு அடமெண்ட், அவளுக்கு வந்து ஒரு விஷயத்த ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க தெரியாது, அவளுக்கு சிரிக்க தெரியாது, இப்படிலாம் கலாய்ச்ச பலரும் வந்து இப்போ புரிஞ்சிருப்பாங்க. கேமுன்னு வரும்போது இப்போ திவ்யாவுக்கும் விக்கல்ஸ்க்கும் ஆகிறதில்ல. 2 பேரும் பயங்கரமான சண்டைகளில் தான் இருக்காங்க. ஆனால் கேமுன்னு வரும்போது அவர் வந்து நிறைய பால்ஸை கொண்டு வந்து திவ்யாவுக்கு தான் கொடுப்பார், பிளாக் பாலெல்லாம். பட் அவர் கூட போராடுறாங்க. அவர் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறனால அவரை மீறி போய் பாலை போடுறது கஷ்டம்தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எஃபர்ட் போடுறாங்க. அவரும் தள்ளி விடுறாரு. அவர் ரொம்ப அக்ரெசிவாலாம் பண்ணலை. பட் அவரும் விக்கல்ஸும் தள்ளி விடும்போது அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு, இப்போ பார்வதியாக இருந்தால் அந்த இடத்துல நான் சண்டை போடணும், டே எரும மாடு ஏன்டா இப்படி தள்ளுறன்னு ஒரு சண்டையை போடுவாங்க. பட் திவ்யா அதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அவர் முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட கொடுக்க பார்த்தாங்க பிளாக் பால், முடியல. அது சாண்ட்ரா கிட்ட போய் கொடுக்க பார்த்தாங்க. நம்ம சாண்ட்ராலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இவ்வளோ அக்ரெசிவாக விளையாடக்கூடாது, என் குழந்தைங்க பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க வெறி பிடிச்ச மாதிரி திவ்யாவை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. திவ்யா அவங்களோட பிளாக் பாலை கொண்டு போய் சாண்ட்ரா கிட்ட போகும்போது அவ்வளோ தள்ளி விட்டாங்க. ஸோ திவ்யாவும் அதை புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே கேம்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் கேமை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சோலோவாக நின்று சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே டாஸ்க் முடிச்சு டயர்டில் உட்காந்துருக்காங்க. டாஸ்க் முடிச்சு ஒரு செட் ஃபன் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு செட் வன்மத்தை கக்கிட்டு இருக்கு. நம்ம ஈவல் சிஸ்டர்ஸ் சாண்ட்ரா அண்ட் பார்வதி பார்த்தோன்னா வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திவ்யா டாஸ்க்கும் பண்ணாங்க. நேற்று டாஸ்க்லேயும் ரொம்ப நேரம் நின்னாங்க. அவங்க ஒரு மாடரேட்டில் தான் போயிட்டுருக்காங்க. லைக் அவங்க எப்போவுமே பாட்டம்லையும் இருக்க மாட்டாங்க, டாப்லையும் இல்லை, மாடரேட்டான ஒரு மிடில் இதில் தான் இருக்காங்க. நேற்றும் 6 பாயிண்ட்ஸ், இன்றைக்கும் 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு கேமும் விளையாடுறாங்க. அடுத்த செகண்ட் அந்த கேமை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மற்றவங்கள மாதிரி உட்காந்து புலம்பி எப்படி அடுத்தவனை காலி பண்ணலாம், கமருதீன் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கான், ஸோ அவனை வந்துட்டு மென்டலி வீக் பண்ணுமா, அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், அவனை தேவையில்லாமல் புல் பண்ணுறது பார்வதியாக இருக்கும். ஆனால் அவனை வந்து எப்படி மாட்டி விடணும்னு பார்வதி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் இன்னும் என்ன கேம் இருக்கும், யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது. பட் திவ்யா கேம் முடிச்சுட்டு வந்துட்டேன்னா நான் சமைக்கிறேன், யாருமே தன் கூட ஹெல்ப் இல்லைனாலும் நான் பாட்டுக்கு சமைப்பேன் அப்படின்னு சமையலும் செஞ்சிட்ருக்காங்க, டாஸ்க்கும் விளையாடுறாங்க. ஏன் அவங்களுக்கு வலிக்காதா? விக்கல்ஸ் மாதிரி ஒரு ஆள் கூட போராடுறது, அவங்க சாண்ட்ரா பிடிச்சி தள்ளி விட்டது, இவர் சபரி பிடிச்சி தள்ளி விட்டது, அரோரா பிடிச்சது, ஏன் அவங்களுக்கு உடம்பு வலிக்காதா? என்ன வலிச்சாலும் நான் இதை செய்வேன், என்னோட வேலையை நான் கரெக்டாக செய்வேன் அப்படின்னு திவ்யா இருக்காங்க. சீரியஸ்லி திவ்யாவுக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கு ஷீ இஸ் டிசர்விங் அப்படின்றத டே பை டே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று டாஸ்க்லையும் பார்த்தோம் அப்படின்னா திவ்யா அண்ட் பார்வதி 2 பேருமே ஷூ போடாமல் வந்துட்டாங்க. பட் ஷூ போட்டு கூட அந்த கட்டையில் நிற்கிறது கொஞ்சம் அந்தளவுக்கு பெயின் தெரியாது. பட் வெறும் காலில் நிற்கும் போது ரொம்ப பெயினாக இருக்கும். பட் ஓகே, அது அவங்க பண்ண மிஸ்டேக் அப்படின்றனால அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் பார்வதி ஷூ போடலாம் அப்படியே நான் கிழிச்சிருப்பேன், நான் இந்த இதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு உளறிட்டு இருந்தாங்க. சரி, எப்போதுமே தான் தோத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் ஏதாவது அவள் கதர்வா அப்படின்னு விட்டுட்டாலும் மதியம் உட்காந்து பார்வதி அண்ட் சாண்ட்ரா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, நான் கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் இறங்கணும்னு நினைக்கிறா, அவள் என்னை எப்போதுமே ஒரு போட்டியாக பார்க்குறா, கேட்டால் கம்பேர் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா, ஆனால் என்னை போட்டியாக பார்க்குறா. நான் 1.5 hours நின்று இருக்கேன், எனக்கு அப்புறம் தான் ஒரு 2 hours அவள் நின்று இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நான் இறங்கினதுக்கப்புறம் தான் இறங்கணும்
இறங்கணும்னு நினைக்கிறான்னு. எம்மா பஜாரி பார்வதி, உன்னெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல. திவ்யா அவங்க கேமுக்காக விளையாடணும். நீ 1.5 ஹார்ஸ் நின்று இருக்க, அதுக்காக அவங்க 2 ஹார்ஸ் நிற்கல. அவங்களால முடிஞ்சா அவங்க 4 ஹார்ஸ் கூட நிற்பாங்க, இல்லை முடியலன்னா அப்போவே வேணா இறங்கியிருப்பாங்க. உன்னெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல. வெளியே வேணா உன் சப்போர்ட்டை சொல்கிறான், பாரு கேமர், பாரு கிழிச்சிட்டா அப்படின்னு. பட் திவ்யா கூட கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் தகுதி கூட பார்வதி உனக்கு கிடையாது. உனக்கு வேணா நீ பெஸ்ட்டா இல்லை கமருதீன் பெஸ்ட்டா அபியூசரில் அப்படி வேணா நீ கம்பேர் பண்ணிக்கோ. தயவு செஞ்சு எங்கள் திவ்யா கூட உன்னை கம்பேர் பண்ணாத. அது எங்களுக்கும் எங்கள் திவ்யாவுக்கும் தான் பெரிய அசிங்கம். ஸோ திவ்யா டிக்கெட் ஃபினாலே அடிக்கிறாங்களோ இல்லையோ, பட் ஆனால் மக்கள் மனசை இவங்க வந்து கவருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு யார் டிக்கெட் ஃபினாலே அடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.